காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே சித்தனக்காவூர் ஏரியில் கசிவு ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து அதை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த விரிவான தகவல்களை அளிக்கிறார் நமது செய்தியாளர் தேவப்பிரியன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே உள்ள சித்தனக்காவூர் ஏரியில் நான் இருக்கிறேன். சுமார் 183 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியானது பல ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி இருப்பதாக இப்போது மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நீர்நிலைகளில் சுமார் 95% அளவிற்கு நீர் நிரம்பி இருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்றுதான் சுமார் 183 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியிலும் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட நீர் கசிவின் காரணமாகவும் மதுகளில் ஏற்பட்டிருந்த பழுதின் காரணமாகவும் இந்த ஏரியில் இருந்த பெரும்பாலான நீரானது வெளியேறிவிட்டதாகவும் பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியும், நீரானது இந்த மதுகள் வழியாக கசிந்து கொண்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். அது மட்டுமில்லாமல் பொதுமக்களும் தற்காலிகமாக மணல் மூட்டைகளை அடுக்கி இந்த நீர் கசிவை தடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இப்பகுதியில் இருந்து நீர் வெளியேறி வருவதாகவும் இதனை உடனடியாக தடுக்காவிட்டால் மதுகளில் இருந்து நீர் அதிக அளவுக்கு வெளியேறி பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களும் சரி விவசாய நிலங்களும் அழிந்து போக வாய்ப்பு இருப்பதாக இப்பகுதி விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பகுதியை சேர்ந்த விவசாயி ஒருவர் நம்முடன் இருக்கிறார். சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். எத்தனை நாள் அந்த நீர் கசிவு இருக்கு? என்ன முயற்சியில் பொதுப்பணித்துறை சார்பாக எடுக்கப்பட்டிருக்கு? செவ்வாய்க்கிழமையிலிருந்து இருக்கு சார். இப்ப பொதுப்பணித்துறை மூலம் வரும் கோணிக்கட்டு கொடுத்ததை தவிர எந்த முயற்சியும் எடுக்கப்படல. என்னென்ன பாதிப்பு ஏற்படும்? எத்தனை ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? தொடர்ந்து இது மதகளை சீர்செல்லாம் என்ன விதமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? சார், கிராமத்தில் இருக்கிற சுமார் 200 வீடு அடிச்சிட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 250 ஏக்கர் பாய்ச்சல் கொண்ட ஏரி, இருபோகம் விளையக்கூடிய ஏரி, இது பெரிய ஏரி. அந்த இது ஆகும். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஏரியாவும் உடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து இந்த பகுதியில் நாம் இன்று பிற்பகல் வந்தபோது பொதுப்பணித்துறை சார்பிலும் சரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் சரி உடனடியாக அதிகாரிகள் வந்திருந்தார்கள். தற்போது தற்காலிகமாக இந்த மணல் மூட்டை அடுக்கப்பட்டு உடனடியாக நீர்க்கசிவு என்பது தடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட அதிகாரிகள் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் கூட ஜேசிபி உதவியுடன் முழுவதுமாக இந்த நீர்க்கசிவை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டிருப்பதாகவும் இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் இதற்கான பணி தொடங்கிவிடும் என்றும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் தேவப்பிரியன்.